அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 கொண்டான புதிய புறமா வந்துருச்சு. விஜய் சேதுபதி சார் வேற லெவலில் ரெடியாகி வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நான் எதுக்கு ரெடிடா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அதாவது புது வீடு புது மனுஷங்க எங்கே சண்டை போடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் சமாதானம் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மட்டும் எனக்கு தெரியும். எதுவாக தான் நான் ரெடிடா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டு அப்படியே அவர் நடந்து போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த புறமாலாம் ஃபுல்லாக மொக்கையாக இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு புறமை தவிர மீது எல்லாமே அதே மாற்றி வந்து இருந்ததில் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. அக்டோபர் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறாங்களே. இப்போ அதை தொடர்ந்து கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத ஒரு நெருக்கி வந்துட்டாங்க. மொத்தம் 16 பேர் வர்றாங்க அந்த அக்டோபர் 6ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் ஒயிட் கார்டில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 13 பேர், அந்த 13 பேர் பேரை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பொன்னி சீரியல்லேருந்து தர்சிகா அப்படிங்கிற ஒருத்தவங்க வர்றாங்க. இவங்க நல்ல மாடல் நல்ல நடிகை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்டர் காமெடியன் டிஎஸ்கே இருக்கார் இல்லையா, திருச்சி சரவணகுமார், அவர் வர்றாரு. இந்த லப்பர் பந்து படத்தில் வேறு லெவலில் வில்லத்தனமாக பண்ணியிருப்பார். அவர் வர்றாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சவுண்டு சரோஜா இருக்காங்களா, ஐஸ்வர்யா பாஸ்கரன், சவுண்டு சரோஜா, நான் 9 மணிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 6 படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அவங்க இப்போ வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோகுல்நாத் அப்படிங்கிறவர் மாநாடா மயிலாடையில் டான்ஸ் நல்லா ஆடி அந்த சீசன்களில் மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற லெவலுக்கு பாராட்டப்பட்டவர். ரொம்ப நாளாக ஃபீல்ட் அவுட்டாக இருந்தார். இப்போ திருப்பி வர்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் விஜே விஷால் அப்படிங்கிறவர், அவர் விஜே விஷால் பாக்கியலட்சுமி சீரியல் இருக்கு இல்லையா, அதில் அப்புறம் CWCலாம் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் உள்ளே வராரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விடிவி கணேஷ் கன்ஃபார்மாக வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்லுது, ஜெஸ்ஸின்னு சொல்லி அந்த டயலாக் வச்சு ஓடி இருந்தார். ஆனால் குக் வித் கோமாளியில் அவர் பேர் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே என்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் சிங்கர் பால் டப்பாவுக்கு தான் இப்போ பரபரப்பாக இப்போ பேசப்பட்டிருக்க ஒரு பால் டப்பா அவர் வராராம். இந்த காற்று மேலே காற்று கீழே காற்று சைலன்னு ஒரு பாட்டு வந்துச்சுல, அதை போட்டது இவர் தானே. அப்புறம் மக்கா மிஸ்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்குல்ல, அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எழுதுனது இவர் தான், பால் டப்பா தான். அதனால் பால் டப்பா வர்றாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா நஞ்சுண்டன் அப்படிங்கிறவங்க, இவங்களும் ஒரு மாடலாம். இவங்களோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னா, நம்ம போன சீசனில் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பேர் கூட சரியாக வராது, பச்சோந்தி நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, அவர் தான் உங்கள் ஃப்ரெண்டாக. அதே மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன் அப்படின்னா மாயாவா, ஓகே வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த சௌந்தர்யா வர்றாங்க. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளிலேருந்து சுனிதா வருதான். சுனிதா வர்றதுக்கு வராமலே இருக்கலாம். பிரியங்காவுடைய சொம்பு அதை வச்சு நம்ம செய்வோம், சரி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த சஞ்சனா அப்படிங்கிறவங்க மகாராஜாவில் விஜய் சேதுபதிக்கு டாக்டர் நடித்தாங்கல்ல, நல்லா நடிச்சிருப்பாங்க. உண்மையாலுமே அந்த மாதிரி ஸ்டோரிக்கு அந்த மாதிரி ஒரு பெண் கேரக்டர் மிக முக்கியமான ஒரு பங்கு ஆட்டிகிட்டு இருந்துச்சு. அதில் நல்லா நடித்தாங்க. அதனால் அவங்க உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அக்ஷிதா வர்றாங்க. அக்ஷிதா ஆல்ரெடி குக் வித் கோமாளியில் ஒரு டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரில் எல்லாம் இருக்குது. டிடிவி கணேஷ் ஒன்று சொல்ல, அதுக்கு அவங்க ஒன்று சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. மலையாளத்துக்காரவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் அருணாவா, ஆமாம் அருணோ வர்றாரு. செல்லம்மா சீரியல் 2 பேருமே செல்லம்மா சீரியல் தான், 2 பேரும் வர்றாங்க. ஆல்ரெடி அருணோ பல சர்ச்சைகளை போயிட்டுருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணார், அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணார், அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ அவர் உள்ளே வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தம் ஒரு 13 கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்கேன். இந்த 13 பேர்த்து கண்டிப்பாக ஒரு 10 பேராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. அதனால் நெருக்கி யார் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற உண்மையான தகவல் இப்போ தான் வரும். ஏன்னா நம்ம பார்த்திபன் வர்றாரு, அப்புறம் இந்த தீபக் வர்றாரு, அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி நிறையா லிஸ்ட் போயிட்டு இருக்குது. அதில் இந்த 13 பேர் கடைசியாக கன்ஃபார்ம் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.